வானக தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படிக்கு பெத்லகேமிலே அவதரித்த இம்மானுவேலராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை சிறப்பாக முன்னோக்கி தொடர துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக தர்மையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கும் விதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, மத்தேயு எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய, மத்தேயு 1:18 25 முடியுள்ள வசனங்கள். அதிலே 23வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம்மா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே பிரணனே களிமண்ணான எம்மையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார் என்று இறை வார்த்தையின் மகத்துவத்தையும் வல்லமையையும் உலகத்திற்கு உறக்கச் சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை இந்த அற்புதமான தருணத்திலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்ற சங்கீதக்காரனுடைய வாக்கை நாங்கள் நினைக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை பிரமாணங்களை ஆண்டவர் இந்த நாளில் உடைய திருவீட்டிலே வந்திருக்கிற எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நீர் போதித்தருள வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். உடைய வசனத்தினாலே நிரப்பி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்ற போது ஒரு புதிய நம்பிக்கையோடு இம்மானுவேலராகிய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் திரும்பி புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் இன்பதானத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமாம் பாருங்களே, இம்மானுவேல் நம் அனைவருக்கும் நன்றாக ஒரு பரிச்சயமான ஒரு பெயர். ஜோத்தம் இம்மானுவேல். நாம் அப்படி பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறோம், பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு பெயர் சூட்டப்படுகிறது. இம்மானுவேல் லுத்தரன் ஆலயம் அப்படின்றெல்லாம் பெயர் சூட்டப்படுகிறது. சிலரை பாருங்க, இம்மானுவேல் என்ற பெயர் தரித்திருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் கேட்டால், ஏன்பா இப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கிட்டோம்னா, என்ன வாழ்க்கை இது, வாழவே பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே போல சில ஆலயத்திற்கு இம்மானுவேல் என்ற பெயர் இருக்கும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பெயர். ஆனால் அங்கே இம்மானுவேல் தான் பெயரில் தான் இருப்பாரே தவிர அங்கே 4 குரூப்பாக இருந்து என்ன செய்து போட்டு கொண்டிருப்பார்கள், சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். இங்கே பாருங்கள், உண்மையாகவே மத்தேயு நற்செய்தியாளர் மிக ஜாக்கிரதையாக, மிக தத்துவரூபமாய் இந்த இம்மானுவேல் என்கிற செய்தியை பெயரை பதிவு செய்திருக்கிறார். இது எங்கே உரைக்கப்பட்டது? இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஆகாசுக்கு தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு உரைக்கப்பட்டது. அதே வார்த்தை, அதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து அப்படி என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். வேற எந்த நற்செய்தியாளரும் இதை அவ்வாறு பயன்படுத்தவே இல்லை. இங்கே இயேசுவுக்கு மத்தேயு நற்செய்தியாளர் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை நீங்கள் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர் ஏதேமிலே கடவுள் அவர்களோடு பேசினார், அவர்கள் நடுவில் உலாவினார், அவர்களோடு நடந்தார். உண்மையாகவே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளோடும் ஆண்டவர் எவ்வாறு இருந்தார் என்று சொன்னால் இம்மானுவேலராக இருந்தார். ஆனால் எப்போது ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், கடவுள் சொன்னதை நிறைவேற்றாமல் போனார்களோ, அவர்களுக்கு கடவுள் என்ன ஆயிடுச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கட் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரு பெரிய பிளவு அவருக்குள்ள வந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் நெருங்கி வர ஆரம்பிக்கிறது. அதான் அடுத்ததாக சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது பலியிடுகின்ற ஒரு திட்டம் அப்படியே வருகிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் ஆதாமி ஏவாளை துரத்துகிறார். அதுவரையில் இம்மானுவேலராக இருந்த ஆண்டவர் அவர்கிட்ட விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த உறவு அப்படியே கொஞ்சம் பலி செலுத்துறது மூலம், பலிபீடத்திலே பலி செலுத்துதல் மூலம் அந்த கொஞ்சம் உறவு அப்படியே நெருங்கி வருகிறது. அடுத்து தீர்க்கதரிசிகள் கடவுளை எப்படியாக காண்பிக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் நியாயம் தீர்க்கின்றவராக காண்பிக்கின்றார்கள். நல்லதை செய்தால் வாழ்வு, கடவுளுக்கு உகந்ததை செய்தால் வாழ்வு, இல்லை என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் அழிவு அப்படி என்று தீர்க்கர்கள் எடுத்துரைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுள் எப்படி அவதரித்தார், எவ்வாறாக இம்மானுவேலராக நம்மோடு இருக்கின்றவராக அவதரித்தார். அப்போ இந்த இம்மானுவேல் இது எதை காட்டுகிறது? இந்த இம்மானுவேல் என்கிற பெயர் எதை நமக்கு உணர்த்துகிறது? 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவதாக, இந்த இம்மானுவேல் என்பது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்.
ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட், தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதான் ஏசாயா முன்பு வாசியை கேட்டேன். பழைய ஏற்பாட்டின் பகுதி மிக அருமையாக மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசியுங்கள், ஒரு வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதைதான் மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக சுட்டி காண்பிக்கின்றார். அதான் மத்தேயு 1வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த வார்த்தை, இந்த வாக்குறுதி எப்பேற்பட்ட சூழலிலே மன்னன், யூத மன்னன் ஆகாசுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யூதாவின் மன்னன் ஆகாஸ் மிகுந்த நெருக்கடியிலே இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் அப்படியே இணைந்து யூதாவுக்கு எதிராக போரிட வந்திருக்கிறார்கள். எதிராளிகளாக சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆகாஸ் கலங்கி நிற்கின்றான். அவனுடைய உள்ளம் அசைவாடி கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போதுதான் கடவுள் ஏசாயாவை கொண்டு அவர்களை பலப்பாவை மன்னன் ஆகாசை பலப்படுத்துகிறார். எப்ப நீ கவலைப்படாத, எதை பற்றி நீ கலங்காத, இவர்களுடைய ஆலோசனை ஒன்றும் நிற்க போகிறதில்லை. அப்படி அவர்கள் 2 பேரும், இந்த சீரியாவின் மன்னரும் இஸ்ரவேலின் மன்னரும் கொள்ளிக்கட்டைகள், எரிந்து முடிந்து போன கொள்ளிக்கட்டைகள், அவர்களால் இனி எந்த பாதிப்பு உனக்கு வராது அப்படி என்பதை உணர்த்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல், அதோடு நின்று விடாமல், நீ ஒரு அடையாளத்தை கேளுப்பா, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு நீ ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு சொல்ல. அவன் சொல்கிறான், நான் எந்த அடையாளத்தையும் கேட்க மாட்டேன் அப்படி என்று சொன்ன உடனே ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அதான் மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். இதோ கன்னியின் வயிற்றிலே ஒரு மகன் பிறப்பான், அவர் இம்மானுவேல். அவர்தான் யாரு? யோசேப்புக்கு சொன்ன பிரகாரம் அவர்தான் இயேசு. இது தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல். கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. கடவுளுடைய வார்த்தை ஒருபோது ஏமாற்றுவதில்லை. கடவுளுடைய வார்த்தை சொன்னதை நிறைவேற்றிய தீரும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அடுத்ததாக 2வதாக பாருங்கள். இந்த வார்த்தை கடவுளுடைய பரிவையும் கடவுளுடைய நெருக்கத்தையும் காண்பிக்கிறது. இம்மானுவேல் என்கிற வார்த்தை அது சாதாரணமானதல்ல. கடவுளுடைய எந்த அளவிற்கு நம்மோடு நெருங்கி இருக்கிறார், கடவுள் எவ்வாறு நம்மேல் பரிவு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இம்மானுவேல். God's intimacy and empathy. இந்த வார்த்தை இம்மானுவேல் நமக்கு காட்டுகின்ற காரியம், கடவுள் நெருக்கமாயிருக்கிறார், பரிவானவர், பரிவு மிக்கவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒன்றை இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, கடவுள் நமக்கு தூரமானவராக அல்ல. கடவுள் நம்மை விட்டு தூரம் போனவராக அல்ல, நம் அருகிலேயே நம்மோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பத்திலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய சோதனையிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கத்திலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியிலும், ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே சந்திக்கின்ற பலவீனத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு இருக்கிறார்.
நம்மை விட்டு எங்கோ உட்கார்ந்து கொண்டு நம்மை கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, நம்மோடு இருக்கிறார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. பவுலடிகளா ஏத்தேன் நகரத்து மக்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடைய வருகை நமக்கு இதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு ஒரு நாற்காலி சேர போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அல்ல. அல்லது நாம் படுகின்ற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற நெருக்கடிகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற தோல்விகள், நம்முடைய தனிமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தொலைவிலே உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். வேதநாயகன் சாஸ்திரியாரை பற்றி நம் அனைவருக்கு நன்றாய் தெரியும். அவருடைய பாடல்கள், ஏராளமான பாடல்கள் நம்முடைய பாடல் புத்தகத்திலே இறங்கியிருக்கிறது. ஒரு முறை வேதநாயகன், நான் இப்போ இருக்கிற வேதநாயகன் சாஸ்திரியர் சொல்லவில்லை, ஆரம்ப காலத்து துவக்க கால வேதநாயகம் சாஸ்திரியர், மன்னர் சரபோஜியினுடைய மன்னர் காலத்தில் உள்ள அரண்மனையிலே புலவராக இருந்த வேதநாயகன் சாஸ்திரியாரை பற்றி சொல்கிறேன். அவர் திருவனந்தபுரம் பத்மபுரத்துக்கு ஒரு முறை கதாகாலட்சேபத்திற்காக சென்றார். இன்றைக்கு தான் பல வகையான வாகனங்கள் இருக்கிறது, அன்றைக்கு அப்படி இல்லை. குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அந்த வகையில் தான் போனார்கள். இவர் அரசவையினுடைய கவிஞர் ஆகினால் இவரை பல்லக்கிலே வைத்து தூக்கி கொண்டு எங்கே போகிறார்கள்? கதாகாலட்சேபத்துக்கு கதாபிரசங்கம் நடத்த திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மாபுரத்திலே கதாகாலட்சேபம் முடிந்து விட்டது. திரும்பி வருகிறார்கள், பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பல்லக்கில் யார் இருக்கிறார்னு சொன்னால் வேதநாயக சாஸ்திரியார் இருக்கிறார். நாகர்கோயில் ஆரல்வாய்மொழி இந்த பகுதியை தாண்டி பணக்குடி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. பணக்குடி என்ற பகுதிக்கு வருகின்ற போது ஒரு புலி வந்து இவர்களுக்கு இது பண்ணுது, நேருக்கு நேரம் வருது. வேதநாயக சாஸ்திரியார பல்லக்கிலை சுமந்து கொண்டு வந்தவர்கள் பல்லக்கை வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள். பல்லக்கை வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள். வேதநாயக சாஸ்திரி ஒன்றுமே செய்யலை. அதே இடத்துல கண்களை மூடினார். அருமையான ஒரு பாடலை அவர் பாடினார். ஆறும் துணை இல்லையே எனக்கு அதியான் திருப்பாலா, உந்தன் 5 காயத்தின் அடைக்கேலும் கொடு தாழுவாய் இயேசுநாதா, உந்தன் 5 காயத்தின் அடைக்கேலும் கொடு தாழுவாய் இயேசுநாதா. சுவாமி, எனக்கு யாருமே இல்லை, என்னை சுமந்து வந்தவர்களை வைத்துவிட்டு என்ன செய்து விட்டார்கள்? ஓடிவிட்டார்கள். ஆனால் நீரும் எனக்காகப்பட்ட 5 காயங்களுமே என்னவா இருக்கிறது? அடைக்கலமாக இருக்கிறது. பாடினார். பாடி முடித்து கண்களை திறந்து பார்த்தபோது புலி வந்து சுடப்பட்டு கிடந்தது. அதில் அருகிலே பிரிட்டிஷ் போலீஸார் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள், துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஏதோ செய்யாக வந்தவர்கள் வேதநாயகம் சாஸ்திரியாரை பார்க்கிறார்கள், புலியையும் பார்க்கிறார்கள். அதை பார்த்த இந்த போலீஸார் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு புலியை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள்.
ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வும் இந்த இம்மானுவேல் என்ற பதமும் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பெரிய காரியம். வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சார்ந்தவர்கள் நம்மை விட்டு விலகி ஓடலாம், தப்பித்தால் போதும், இவர்களோடு இருந்தால் நாம் உதவி செய்ய வேண்டியவர் கட்டாயம் வரும், அப்படி என்று தப்பித்து ஓடக்கூடும். ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். யார் நம்முடன் இருப்பது? இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரும் பங்கெடுக்கின்றார் என்ற உண்மையை இந்த 2025 ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட போகிற நமக்கு அது உணர்த்தி நிற்கிறது. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், இந்த இம்மானுவேல் என்று எது நமக்கு உணர்த்தி நிற்கிறது என்று சொன்னால், எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், எதை விளக்குகிறது என்று சொன்னால், ஒரு எட்டர்னல் செக்யூரிட்டி, நித்தியமான பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்து தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 21வது அதிகாரம் கரெக்ட் அதுனா? 3வது வசனம். பரிசுத்த நகரம் ஜெருசலேமும் பரிசுத்த நகரமும் இறங்கி வருகிறது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தில் இறங்கி வர கண்டேன். 2வது வசனம். நான் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். 3வது வசனத்தின் கடைசி பகுதி. இனி 3வது வசனத்தில் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். எட்டர்னல் செக்யூரிட்டி. கவிஞர் கண்ணதாசன் ஒரு அருமையான ஒரு பாடல் வரிகள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இல்லப்பா. மிஞ்சி போனா சுடுகாட்டு வரை யார் வருவா? பிள்ளை வருவா. ஆனா கடைசி வரை யாரோ. ஆகையினால தான் அநேகர் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். மரணம் என்ற வார்த்தையே அநேகருக்கு ஒரு கசப்பான வார்த்தை. மரணம் என்ற வார்த்தையே அபத்தமான வார்த்தை. மரணம் அப்படி என்ற உடனேயே அநேகர் பயப்படுகிறார்கள். ஆனால் இம்மானுவேல் என்ற பதம் மரணத்துக்கு மெருகூட்டுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மரணத்தை கண்டு ஒரு துளியளவு கூட என்ன செய்ய வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கண்ணதாசன் கேள்விக்குறிய வைத்திருக்கிறார். அந்த கேள்விக்குறியை நீக்கிவிட்டு அங்கே ஒரு பதம் வைக்கப்படுகிறது. இம்மானுவேல். கடைசி வரை யார்? இம்மானுவேல். அந்த நம்பிக்கை இருந்தால் மரணத்தை கண்டு கூட நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்துக்கும் அப்பால் அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். அதைத்தான் இம்மானுவேல் என்கிற பதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போ ஒரு எட்டர்னல் செக்யூரிட்டி. உலகத்திலே மட்டும் கடவுள் ஒரு பாதுகாப்பை, இம்மானுவேலராக இருந்த ஒரு பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்யவில்லை.
மரணமும் மரணத்துக்கு அப்பால். அதான் அருமையாக வேதம் சொல்கிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எங்கே? புதிய எருசலேமிலே, பரிசுத்த நகரத்திலே. ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், பரிசுத்த நகரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினாலே அதை மரணத்தை தாண்டி பரிசுத்த நகரத்திலே கடவுள் நமக்கு தேவனாய் இருப்பார். இம்மானுவேல். அப்போ இம்மானுவேல், அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று பார்த்தோம். பரிவு மிக்கவர், கரிசனை மிக்கவர், நம்மோடு இருக்கிறவர் என்பதை பார்த்தோம். நமக்கு ஒரு எட்டர்னல் செக்யூரிட்டியை கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த இம்மானுவேல் நம்முடைய வாழ்க்கையில உடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அண்மையில் ஜெபமாலை மீறி அம்மாவுக்கு கதைக்கே வருகிறேனே, அந்த அம்மா வீட்டில் பஜனை கேரள ட்ரம்ஸுக்கு போயிருந்தோம். அருமையான ஜீசஸ் ஃபோட்டோ. அந்த ஜீசஸ் ஃபோட்டோவுக்கு முன்பாக ஒரு கப்பு பால். ஜீசஸ் ஃபோட்டோவுக்கு முன்பாக ஒரு கப்பு பால். அது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? ஜீசஸ் கிரைஸ்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை கேட்க தவறிவிட்டேன். வித்தவுட் சுகரா, வித்து சுகரை வைத்திருக்கிறீர்களா அப்படி என்பதை கேட்க விட்டேன். ஆனால் அவரிடத்தில் உண்மையாக அவருடைய நம்பிக்கையை நான் இது பண்ணவில்லை, நான் பாராட்டுகிறேன். சொன்னார்கள், எனக்கு யாரும் இல்லை ஐயா, எனக்கு யார் தான் துணை? எனக்கு இயேசுதான் துணை. இயேசுதான் துணை என்று இயேசுவுக்கு பால் வைத்தால் போதுமா? இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரா? இல்லை. இன்றைக்கு வேதம் நமக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதி மிக மிக அருமையாக மிக தெளிவாக சொல்லுகிறது. 24வது சங்கீதம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அதாவது உங்களுடைய இருதயத்தை மூடி இருக்கிற ஷட்டரை நீங்க திறவுங்க. அப்ப யார் வந்து உட்காருவா? இம்மானுவேலராகிய ஆண்டவர், இம்மானுவேலராகிய கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே இருதயத்திலே வந்து உட்காருவார். அப்படி என்று சொன்னா வாழ்க்கை எதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அதைத்தான் இந்த சங்கீத பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025வது ஆண்டின் கிறிஸ்துவின் ஜனன திருநாளை, இம்மானுவேலரின் ஜனன திருநாளை ஆசரித்து மகிழ ஆயத்தப்படுகிறோம். நான் புதிய ட்ரெஸ்ஸை வாங்கி அணிவதிலும் பிரயோஜனம் இல்லை, சிக்கனை மட்டனை எடுத்து சமைப்பதிலும் விதவிதமாக சமைப்பதிலும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு திறக்கப்பட வேண்டிய கதவு, நம்முடைய இதயத்தை ஒரு பெரிய இரும்பு ஷட்டரை கொண்டு நாம் மூடி வைத்திருக்கிறோம். அந்த ஷட்டர் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த ஷட்டர் திறக்கப்பட வேண்டும். ராஜாதி ராஜாவாகிய இம்மானுவேலராகிய கர்த்தர் நம் உள்ளத்திலே அமர வைத்தோம் என்று சொன்னார். அதுதான் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக, ஒரு பொருள் நிறைந்த கிறிஸ்மஸாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் என்பார்களே, 2025ஆம் ஆண்டு கடைசி நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இம்மானுவேலராக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இம்மானுவேலருக்கு நம்முடைய இதய ஷட்டரை திறந்து அவருக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களும் அடியெடுத்து வைக்க இருக்கிற 2025ஆவது ஆண்டு பேராசீர்வாதமாக அமையும். இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.